கரூரில் அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. வெளியில் நின்றுட்டு இந்த கருப்பு சட்டையில் போனார், காக்கி சட்டையில் போனார்னு எழுதுறது இது ஒரு பெரிய விளம்பரத்தை உருவாக்குவதற்காக அவர்களுக்கு ஒரு எங்கள் தலைவர் தானே இப்போ எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் தீனி போட்டுருக்காரு. என்னென்னமோ எழுதுறாங்க அவங்க நோக்கத்துக்கு வந்து கைதாகிறார் விஜய்னு ஒருத்தன் போடுறான், இன்னொருத்தன் வந்து தடுமாறுகிறார் விஜய்னு போடுறான். ஏன்னா தருதலை அவங்களுக்கு வேற வேலை இல்லை, வேற செய்திகளே இல்லை அவங்களுக்கு. டெல்லியில் இப்போ இன்னொரு தடவை போயிருந்தா இன்னொரு 41 பேர் செத்தா பரவாயில்லன்னு சொல்கிறாங்களா அவங்க. அவரை பார்க்க வந்தானே 41 பேர் இறந்ததாக சொல்லப்படுது. அப்போ திரும்பி போயிருந்தா அதை யார் ஈடு கட்டுவது, அதை யார் சரி கட்டுவது? விசாரணை சாதாரண விசாரணைக்கு அழைச்சிக்கிறாங்க. ஐயா எங்களாலையும் வந்து அந்த விசாரணைக்கு போக முடியாமல் ஸ்டே வாங்க முடியும் திமுக. நாங்கள் அதெல்லாம் செய்யலை. உடனே இவங்க என்ன வெளியிலிருந்து சாப்பாடு வந்தது, உள்ளே இருந்து சட்னி விட்டா, இதெல்லாம் என்ன கேள்வி? இதெல்லாம் வகையில் வழக்கு விரைவில் நடத்தப்பட வேண்டும். இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். அது யாராக இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம். அந்த முதலே சொல்லிட்டு இல்லை, எல்லா பிராடு வேலைகள் விசாரணை என்பது வெவ்வேறு கோணங்களில் நடக்கும். சொல்லுங்க பார்ப்போம். சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. சட்டத்திற்கு கட்டுப்பட்டு எங்கள் தலைவர் பெருமக்கள் எல்லோரும் அதுக்கு உடன்படுகிறார்கள். அதுக்கு வந்து விசாரணை போயிட்டு இப்போ வந்து எப்படி கருத்து தெரிவிக்க சொல்றீங்க? இல்லை நான் என்ன டெல்லியிலே உட்காந்து கொண்ட பேசிக்கிட்டு இல்லை சிபிஐ அலுவலகத்துக்குள்ள அடியாளம் வச்சுருக்கோம். கொள்கைவாதியான தமிழக வெற்றி கழகத்திற்கும் கொள்ளை கும்பல்களுக்கும் இடையே நடைபெறுகிற ஒரு மாபெரும் யுத்தம். யுத்தத்தில் அந்த தோட்டாக்களை எங்கள் மீது பாய்ச்சினாலும் மடியில் மஞ்சளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். கதறுகிறவர்களுக்கு பதறுகிறவர்களுக்கு வேற என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? டெல்லி இன்னைக்கு அதிர்ந்துகிட்டு தெரியுங்களா? நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் முகில் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேல சிபிஐ விசாரணை இன்று நடந்து முடிஞ்சிருக்கு. என்ன மாதிரியான விசாரணை நடந்துச்சு சார்? கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுக்கப்பட்டதா வந்து தகவல்கள்லாம் வெளியே இருக்கு, அது என்னன்னு சொல்ல முடியும்? எல்லாமே அட்டர் பிராடு. தலைவர் வந்து ஒரு சாட்சியம் சொல்வதற்காக போயிருக்காங்க. கரூரில் அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. மாநில அரசோ அல்லது விசாரணை குழுக்களோ இதுவரை எஃப்ஐஆர் போடலை. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு விசாரணை, உங்களுக்கு எதுவும் தெரியுமா அதை பற்றி முன்கூட்டியே அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறதுக்காக வந்து ஏதோ 45 கேள்வி எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி இப்படி எல்லாமே வந்து பொய் பித்தலாட்ட செய்திகளை தமிழ்நாட்டு ஊடகங்கள் தொடர்ந்து திமுகவுடைய கைக்கூலிகளாக இருந்து செயல்படுவதை பார்க்க முடிகிறது. விசாரணை என்பது ஒரு 4 சுவற்றுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. வெளியில் யாருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது தலைவர் அவர்களுக்கும் சிபிஐ அதிகாரிகளுக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம். வெளியில் நின்றுட்டு இந்த கருப்பு சட்டையில் போனார், காக்கி சட்டையில் போனார்னு எழுதுறது இது ஒரு பெரிய விளம்பரத்தை உருவாக்குவதற்காக அவர்களுக்கு ஒரு எங்கள் தலைவர் தானே இப்போ எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் தீனி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஏதாவது எழுதணும்ல அவங்களுக்கு. அப்போ டிஆர்பி ஏற்றுறதுக்காக இதெல்லாம் ஒரு வதந்தி. ஆமாம், எல்லா வதந்திகளை பரப்பி கொண்டு என்னென்னமோ எழுதுறாங்க. அவங்க நோக்கத்துக்கு வந்து கைதாகிறார் விஜய்னு ஒருத்தன் போடுறான், இன்னொருத்தன் வந்து தடுமாறுகிறார் விஜய்னு போடுறான். ஏன்னா தருதலை அவங்களுக்கு வேற வேலை இல்லை, வேற செய்திகளே இல்லை. அவங்களுக்கு போய் வேற வேலையை பார்க்க வேண்டியது தானே. ஏன்னா இது முக்கியமான ஒரு விசாரணை. அப்ப நாடே இது வந்து நாடு எதிர்பார்க்கிறது. நம்ம முதல்ல இது வந்து ஒரு விசாரணை என்பது சட்டத்திற்கு உட்பட்டது. அது அவங்க விசாரிக்கிறாங்க, முறைப்படி விசாரிக்கிறாங்க. முறைப்படி எங்கள்கிட்ட இருந்து பதில் ஏற்கனவே எங்களுடைய முன்னணி தலைவர்கள் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு கடைசியாக தலைவர் அழைச்சிருக்கிறாங்க. ஒரு சாட்சியம் சொல்வதை போல இப்போ சிபிஐ வந்து விசாரிச்சா உடனே கைது பண்ணிடுவாங்களா? சிபிஐக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இவங்க ஒரு அறிக்கையை வந்து விசாரித்து உச்சநீதிமன்றத்தில் தனிநபர் குழு நியமிச்சிருக்காங்க. அதில் ஒப்படைக்கணும். அவங்க அதை டிசிஷன் பண்ணி அத்தாரிட்டி கொடுத்து அதுக்கப்புறம் இதில் சம்மந்தப்பட்டவர்கள் உண்மையாகவே யார் இதில் வந்து கபட நாடகம் ஆடியவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் அப்போவா தான் தெரியும். இப்போ உடனே இவங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு டெல்லியில் உட்கார வைக்கப்படுகிறார் விஜய், இதெல்லாம் வந்து அதிக பிரசங்கித்தனமாக உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவை ஏற்றிக் கொள்வதற்காக எங்கள் தலைவரை எப்படியெல்லாம் எழுதணுமோ நீங்கள் எழுதிக்கிட்டு. ஆனால் இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டு சொல்கிறாங்களே சார், இவர் வந்து பட வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும், படம் சார்ந்த இல்லை மற்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்து குறித்த நேரத்தில் அந்த நேரத்துக்கு போயிடுவார். ஆனால் இந்த அரசியல் கூட்டத்துக்கு மட்டும் ஏன் வரலை, நம்ம என்னோட கூட்டம் தான் பெருசுன்னு காட்டுறதுக்காக வேணும்னே பண்ணாரா அப்படின்ற கேள்வியும் வந்து விசாரணையில் எழுப்பியதான். அதை பற்றி ஏன் எழுப்புறாங்கன்னு எனக்கு புரியல. நான் என்ன கேட்குறேன்னா, நாமக்கல்லில் மதியம் 12 மணிக்கு காவல்துறை தான் கொடுத்துருக்கு, சரிங்களா? 12 மணி, அது எப்போ 10லேருந்து 12 மணி 1 மணி இறுதி டைம் கொடுத்துருந்தாங்க. 12 மணிக்கே வந்து எல்லாம் முடிச்சிட்டாரு. பயங்கரமான கட்டுக்கடங்காத கூட்டம். நாமக்கல்லுக்கும் சேலத்துக்கும்
கிட்டத்தட்ட நாமக்கலுக்கும் கரூருக்கும் 1 மணி நேர பயணம். இந்த 1 மணி நேர பயணத்தை வந்து என்ன செஞ்சுருக்கணும், 3 மணிக்கு அவங்க கொடுத்து முடிச்சிருக்கணும். ஆனால் 3 மணிலேருந்து 10 மணி வரைன்னு கொடுத்தாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். இப்போ அவருடைய வாகனம் வந்து மெதுவாக தான் போக முடியுது, மக்கள் வெள்ளம். 1. 2வது, இப்போ 3 மணிக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், 5 மணிக்கு கூட்டம் முடியுதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து முடிஞ்சிடும். ஆனால் எங்கள் தலைவர் அந்த நேரத்துக்கு போக முடியலையே. கட்டுக்கடங்காத கூட்டம் 2 பக்கமும், கார் நகர முடியல, பேருந்து நகர முடியல. அதனால தான் பேருந்தெல்லாம் இப்போ அளவு எடுத்து எப்படி ஏன் வந்து மெதுவாக போணுச்சு, என்ன காரணம்னா அதெல்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு கேள்வின்னு கேட்குறாங்களே, அப்போ ஏன் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுமே அவ்வளோ வேகமாக வந்து நீங்கள் சென்னைக்கு வந்தீங்க அப்படின்ற கேள்வியும் அங்கே வைக்கிறாங்கல்ல. அப்போ இன்னொரு தடவை போயிருந்தா இன்னொரு 41 பேர் செத்தா பரவாயில்லன்னு சொல்கிறாங்களா அவங்க? அவரை பார்க்க வந்தானே 41 பேர் இறந்ததாக சொல்லப்படுது. அப்போ திரும்பி போயிருந்தா அதை யார் ஈடு கட்டுவது, அதை யார் சரி கட்டுவது? இந்த அரசு சரி கட்டுமா? ஒரு குறுகலான இடத்தை ஒதுக்குறதே தப்புங்கிறத இன்னும் உணராமல் நீங்களும் பல்வேறு கேள்விகளை நீங்களும் திமுக சொம்பு தூக்கிகள் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பல்வேறு கேள்விகள் இல்லை சார், நான் விசாரணையில் அவங்க வைக்கிற கேள்வின்றது அதான். இல்லை இந்த கேள்வியெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னா? சிபிஐ விசாரணைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல 4 சோத்துக்குள்ளே அது நடக்கிற விஷயங்கள். அது வந்து நாகரிகமாக இந்த மாதிரி போலீஸ் விசாரணையெல்லாம் இங்கே நடத்த மாட்டாங்க. அவங்க கோணமே வேறு, விசாரிப்பது என்பதே வேறு. அதுக்கு முறையாக எங்கள் தலைவர் பதில் சொல்லியிருப்பார். எங்களுக்கே தெரியாததே இந்த ஊடகங்களுக்கு எப்படி தெரிய போகுது சொல்லுங்க? இதே இவங்களா கற்பனைவாதமாக பேசிக்கிட்டு இருக்கிறது. 3 to 10 ஒதுக்கிய நேரத்திற்குள் எங்கள் தலைவர் கரூருக்கு வந்து விட்டார். கலவரத்தை தூண்டியவர்கள், தடியடி நடத்தியவர்கள், தண்ணீர் பாட்டில் கொடுத்தவர்கள் யார் என்பதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும். இப்போ வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால என்னால் பெருசாக பேச முடியாது. அப்போ விசாரணையில் இந்த மாதிரியான கேள்விகள் தானே குறிப்பிட்டு கேட்பாங்க, வேற மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த மாதிரி கேள்விகள் தானே இருந்திருக்கும். இதை நீங்கள் வந்து இதெல்லாம் வியூகமான விஷயங்கள் நீங்கள் கேட்குறதெல்லாம். அவங்க சிபிஐ என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுடைய மனநிலையை நான் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் சிபிஐ முறையாக விசாரிக்கும், சட்டத்திற்கு உட்பட்டு விசாரிக்கும், என்ன நடந்துச்சுங்கிறத விசாரிக்கும். ஏற்கனவே வந்து எங்கள் முன்னணி தலைவர்கள் வந்து அங்கே நடைபெற்ற ஒளிப்பேலைகளை இங்கே கொடுத்துட்டு வந்தாங்க. அதை போட்டு பார்த்துருப்பாங்க நேரம் அதிகாரிகள், அணுவாக அலசி ஆராய்ஞ்சிருப்பாங்க. அடுத்து கடைசியாக எங்கள் தலைவரை வந்து விசாரணை, சாதாரண விசாரணைக்கு அழைச்சிக்கிறாங்க. ஏன் எங்களாலையும் வந்து அந்த விசாரணைக்கு போக முடியாமல் ஸ்டே வாங்க முடியும் திமுகவை போல்? நாங்கள் அதெல்லாம் செய்யலை. சட்டம் தன் கடமையை செய்கிறது, சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் கடமையாற்றுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ விசாரணை வந்து முடிஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கு. அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எப்படி நகரும் சார்? அதுவும் இல்லாமல் இப்போ 1 மணி நேரம் கிட்ட வந்து அந்த தலைமை அலுவலகத்தில் விஜய் அவர்களை வந்து உட்கார வச்சிருக்கிறதான தகவலும் வந்துட்டு இருக்கு, வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. அப்படி எதுக்கு வெயிட் பண்ண வச்சிருக்காங்க? அதுதான் அடுத்த கட்டம் என்ன மாதிரி இந்த வழக்கு போகும், எதுக்கு? ஏங்க, தேநீர் குடிக்கிறதுக்கு இடைவெளி தேவை. 2 மணி நேரம் ஒரே இருக்கையில் நீங்கள் இருந்துருவீங்களா சொல்லுங்க? இல்லை, இது விசாரணை முடிஞ்ச அப்புறமும் இப்போ அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் நீங்கள் இங்கே எதுவுமே அங்கே நடக்கிறது இங்கே எல்லாமே போலித்தனமான பொய்யான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. தலைவர் வந்து சாப்பிட்டாரா இல்லையா, என்ன பண்ணார்? நாங்கள் ரொம்ப வந்து என்னென்னா தலைவருடைய உடல்நிலையில் அக்கறை கொண்டு கவனமாக தலைவர் இருக்கணுங்கிறதுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? உடனே இவங்க என்ன வெளியிலேருந்து சாப்பாடு வந்தது, உள்ளே இருந்து சட்னி கொடுத்தா, இதெல்லாம் என்ன கேள்வி? இதெல்லாம் சிபிஐ விசாரணை என்பது நுணுக்கமாக நடக்கக்கூடியது. அது நடக்கிறது. 5 மணி நேரம் விசாரணை என்பது அவர்களால் அறிவிக்கப்பட்டதாக ஒன்றாக இருக்கிறது. அதற்கு எங்கள் தலைவர் கட்டுப்பட்டு 5 மணி நேர விசாரணையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். அவ்வளோதான். அடுத்து எப்படி எதிர்பார்க்கலாம் சார்? அவ்வளோதானா? இல்லை, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால தான் சிபிஐ விசாரணையை நாங்கள் போட்டிருக்கிறோம். அதுவும் உச்சநீதிமன்றமே தனிநபர் குழு அதை கண்காணிக்கும் என்றெல்லாம் ஒரு தனியாக ஓய்வு பெற்ற நீதியரசரை நியமித்திருக்கிறது. ஆகையால் வழக்கு விரைவில் நடத்தப்பட வேண்டும். இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். அது யாராக இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம். இந்த நேரத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எழுத்துப்பூர்வமாக விஜய் அவர்கள் வந்து இதை நிரூபிக்கணும். அதாவது அந்த வினாத்தாள் கொடுத்து இதில் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் இருக்கும், இது எல்லாமே நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி தரணும் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள்லாம் வெளியேற்றிருக்கு. நான் தான் முதவே சொல்லிட்டேன்ல, இது எல்லாம் பிராடு வேலைகள். விசாரணை என்பது வெவ்வேறு கோணங்களில் நடக்கும். எழுத்துப்பூர்வமாக அவங்க கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு எங்கள் தலைவர் முறையாக நம்ம வர செய்திகளை வந்து வதந்தி அப்படி சொல்லுவாங்க. அது ரகசியம் காக்கப்படுகிற விசாரணை. ரகசியம் காக்கப்படணும். ஆமாம், சிபிஐ விசாரணை என்பது ரகசியமாக்கப்பட்டது. வெளியில் யார்ட்டையும் சொல்லாமல். ஏற்கனவே எங்கள் முன்னணி பொறுப்பாளர்கள்ட்ட விசாரிச்சாங்களே, ஏதாவது செய்தி வந்துச்சா வெளியில்? இல்லை இவங்க தான் வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாங்களா எங்கள்கிட்ட இதெல்லாம் விசாரிச்சாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. சட்டத்திற்கு கட்டுப்பட்டு எங்கள் தலைவர் பெருமக்கள் எல்லோரும் அதுக்கு உடன்படுகிறார்கள். அதுக்கு வந்து விசாரணை போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து எப்படி கருத்து தெரிவிக்க சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன டெல்லியிலே உட்காந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லை சிபிஐ அலுவலகத்துக்குள்ளே அடியாள வச்சுருக்கிறேன்னா?
தாவேக்கால என்ன மாதிரியான சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு தாவேக்காவில் எல்லாரும் வந்து தலைவர் போயிருக்காங்க, டெல்லி போயிருக்காங்க. எப்படி எங்கள் முன்னணி பொறுப்பாளர்கள்லாம் வந்து முறையாக ஆவணங்களை சமர்ப்பித்து விட்டு முறையாக எப்படி சிபிஐ அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு வந்தார்களோ அதே போல எங்களது தலைவரும் இன்னைக்கு முறையாக பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. ஆனா விஜய் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி அடிமேல் அடின்ற மாதிரி ஜனநாயகம்ல இப்பதான் வந்து இவ்வளவு பிரச்சனைகள், இன்னும் அது ரிலீஸும் ஆகல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை, அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு படத்துக்கு வந்து நீங்க எங்களை கேட்காம இந்த காசு வாங்கிட்டீங்கன்ற மாதிரி ஒரு நிறைய அடுக்கடுக்கா பிரச்சனைகள் வந்து ஜனநாயகம் படத்திற்கு ஒரு 2000 கோடி விளம்பரம் கொடுத்த நல்லவர்களுக்கு நன்றி. இப்போ எங்கள் தலைவர் அரசியலில் இருக்கிறதுனால அரசியலில் எங்கள் தலைவரை இந்தியா முழுக்க கொண்டு போன ஊடகங்களுக்கும் இந்தியா முழுக்க கொண்டு போக வைக்கிற சொம்பு தூக்கிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளுங்கிறத இந்த விளம்பரங்கள் உறுதிப்படுத்துகிறது. எங்களுடைய தலைவர் டெல்லிக்கு போனார்னா அது விளம்பரம் ஆகுது. எங்கள் தலைவர் நடித்த படம் வந்து பெரிய பிரசித்தி பெற்ற பேச்சு பொருளாக இருக்குன்னா அதுவும் விளம்பரம் ஆகுது. இதுக்கு முன்னாடி இல்லாத விளம்பரம் இப்பதான் விஜய் அவர்களுக்கு ஆமாம் கூடுதல் விளம்பரம் ஆகிட்டு இருக்குல்ல. ஏன்னா அன்னைக்கு வந்து வெறும் நடிகர், இன்னைக்கு நடிகரை தாண்டி அவர் ஒரு மாபெரும் மக்கள் சக்தி, எல்லோரும் அசைக்க முடியாத தலைவராக இருக்கிறாங்க. கதறுகிறவர்களுக்கு பதறுகிறவர்களுக்கு வேற என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? டெல்லி இன்னைக்கு அதிர்ந்துகிட்டு இருக்கு தெரியுமில்ல. நாங்க கூட எங்க தென்னிந்தியாவில் மட்டும்தான் எங்க கட்சி இருக்கு வலுவா அப்படின்னு நினைச்சா டெல்லியிலேயே எங்களது கட்சி வலுவா இருக்கிறதுக்கு சான்று என்னால நிறைய தர முடியும். அது பாத்தீங்கன்னா டெல்லியில எப்படி இருக்கு, பொங்கல் விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பொருட்டே இல்லைங்க. எப்படி சார் ஒரு உயிர் வந்து அங்க போயிருக்கு, அது பொருட்டே இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல? எங்களுக்கு பொருட்டே இல்லை. நான் ஒன்று சொல்லவா? இப்ப ஐயா நல்லக்கண்ணு இருக்கிறாரு தமிழ்நாட்டுல, அப்பழுக்கற்ற ஒரு மாபெரும் மகத்தான தலைவர். அவரு வந்து போராட்ட களங்களில் கைது செய்யப்பட்டவர், நிறைய போராட்டங்களை சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டவர். இப்போ அவர் வந்து மாபெரும் தலைவர், முதுபெரும் தலைவர். அங்கே ஏதாவது சிபிஐ விசாரணை போகுதா? அங்கே ஏதாவது வந்து அவரை போய் நோண்டுறாங்களா? இல்லை அங்கே போய் பொருளாதார குற்றப்பிரிவு நடவடிக்கை எடுக்கிறாங்களா? ஏன்னா அப்பழுக்கற்ற தலைவருக்கு வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. அதே தான் எங்கள் தலைவரும். அப்பழுக்கற்ற தலைவர் இன்னைக்கு ஒரு சம்பவத்திற்காக சாட்சியம் சொல்ல போயிருக்கிறார், தலைநகருக்கு போயிருக்கிறார். தலைநகரில் இருக்கிற தமிழர்கள் தலைவனை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எங்க தலைவனை பார்க்கிற போதெல்லாம் எங்களுக்கு எங்க தலைவர் எங்களுடைய நாகரிகத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறார். கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தான் உள்ள போயிருக்கிறார். அதாவது துக்ககரமான நிகழ்விற்கு, என் பிள்ளைகளை இறந்ததற்கு நீதி கேட்பதற்காக. இல்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் மக்களை தான் சொல்றேன். டெல்லி மக்கள் வரவேற்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது தெரியுதா உங்களுக்கு? நான் மக்கள் வேறையா பாக்குறேன், தலைவர் வேறையா பாக்குறேன். கொண்டாடுவதற்கான இடம் இல்ல இல்ல அங்க போயிருக்கிறது. ஏன் கொண்டாடுனா அவங்க மக்கள் கொண்டாடுறாங்க, அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? மக்கள் பொங்கல் வந்துருச்சு, தலைவர் அங்க போயிருக்கிறார் பொங்கல் நேரத்துல. இன்னைக்கு தாண்டா நம்மளுக்கு பொங்கல்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தலைவரை பாக்குறதே அபூர்வம், அங்க பாத்துட்டாங்க கொண்டாடுறாங்க. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்க நான் என்ன சொல்றேன்னா அந்த இடம் வந்து கொண்டாட்டத்திற்கான ஒரு இடம் இல்ல அப்படின்னு மக்கள் கொண்டாடுறாங்க. அதை போய் நாங்க தடுக்க முடியுமா? லட்சக்கணக்கான கொண்டாடலாம், அது அவங்க வீட்டிலேயோ. இல்ல நான் கேட்கிறேன், இல்ல நான் என்ன கேட்கிறேன், இல்ல நாங்களே சமத்துவ பொங்கலை அறிவிச்சிருக்கிறோம்ல. ஏங்க 41 உயிர்கள் பழிவு இருக்கு, நீங்க சமத்துவ பொங்கலை கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்ல முடியும்? மக்களுக்காக அந்த பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மக்கள் அங்க கலை விழா நடத்துகிறார்கள், மக்கள் கலை நிகழ்ச்சியில நடத்துறாங்க. நாங்க என்ன கட்டுப்பட்டவர்கள் தான் சட்டத்துக்கு. அதே மாதிரி அந்த அலுவலகத்துக்கு அந்த அருகாமையில யாருமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனும் இருந்துச்சு. ஆனாலுமே தாவேக்க தொண்டர்கள் வந்து அங்க போயிட்டு அந்த கொடியை ஏந்தி நிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி உங்க எண்ணம் பலிக்கிறதா? எங்களுடைய தொண்டர்கள் டெல்லியிலும் குழுமி இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று. இப்ப தமிழக வெற்றி கழகத்தை இந்திய வெற்றி கழகமா மாத்தினாலும் மாத்துவோம் சொல்ல முடியாது. ஆனா அது சொல் பேச்சை கேட்கலன்ற மாதிரி தானே. என்ன சொல் பேச்சு? ஆமா நீங்க தலைவர் போயிருக்கிறாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், காண கிடைக்காத ஒரு மாபெரும் தலைவர். அந்த தலைவரை காண்பதற்கு அவன் வந்து துடிக்கிறான். டெல்லிக்கு போறாரு, டெல்லிக்கு எப்பாவது ஒரு முறை தான் போக முடியும், அடிக்கடி அங்க இல்லை அவரு. அப்படிங்கும்போது அவர் என்ன செய்வாங்க? முதல்ல வந்திருக்கிறாரு பாத்திரலாம், எப்படியாவது பாக்குறதுக்கு ஓடுவாங்கல்ல. இதுவே ஒரு தவறான கூற்று சார். மக்களுக்கான தலைவர்னா எப்ப வேணாலும் மக்கள் போய் சந்திக்கிற அந்த கனெக்ஷன்ன்றது இருக்கணும், மக்களுக்கும் தலைவருக்கும். ஆமா அப்படியே இல்ல, அப்படித்தான் மக்களுக்கும் தலைவனுக்குமான ஒரு உறவை ஏற்படுத்தும் போதுதான் கரூர்ல வந்து திட்டமிட்டு சதியை நடத்திட்டாங்க. அப்புறம் எப்படி மக்களை சந்திக்க முடியும்? 41 உயிர் பழிவு இருக்குல்ல. எங்க வீட்டு பிள்ளைங்க, எங்க குடும்பத்தை சார்ந்தவர் 41 பேர் பலியா இருக்கிறாங்கல்ல. யாரு வந்து பலியா இழக்கிறது எல்லாத்தையும்? எங்க பிள்ளைகளை நாங்க இழந்துட்டு நிக்கிறோம் நாங்க கரூர்ல. அப்ப இன்னொரு சம்பவம் நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க. ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புலதான் தொண்டர்களை வழி நடத்திருக்கிறோம். ஈரோட்ல நடத்திருக்கிறோம், பாண்டிச்சேரியில நடத்திருக்கிறோம். ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருக்கா? சொல்லுங்க. அங்கேயும் லட்சக்கணக்கில் திரண்டு இருக்காங்க. அதாவது ஒரு செய்தி என்னன்னா, கரூர் திட்டமிட்ட படுகொலை நிகழ்வு என்பதை நாங்கள் நாங்க நம்புறோம்.
அது சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. முறையா எங்ககிட்ட இருந்து பதில் சொல்லி இருக்கிறோம். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியல. நான் வந்து அந்த இடத்துல எதுக்கு கொண்டாட்டம் அதுதான் கேக்குறேன். இப்போ வந்து நம்ம மக்கள் கொண்டாடுறாங்க, அதை போய் நீங்க தடுக்க. தமிழர் விழா நடக்க போகுது தமிழ்நாடு இல்ல உலகத்தை. ஏங்க அவன் வீதியில அவன் கொண்டாடிட்டு இருக்கான். நான் என்ன சிபிஐ அலுவலகத்துல கொண்டாடினான்னு சொன்னேன்? அவங்க இடத்துல தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில பொங்கல் விழா நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல எங்க தலைவரை பிரதிபலிக்கிறாங்க. இப்ப அதை போய் நீ நடத்தாத சொல்லுங்க. எங்க தலைவர் சிபிஐக்கு போயிருக்கிறது, அங்க விசாரணைக்கு டெல்லிக்கு வந்திருக்கிறத வந்து எங்க மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. பொங்கல் வச்சு மாத்திட்டாங்க. ஆமா, எங்க தலைவர் வருதே பொங்கலா மாத்திட்டாங்க. இதுல என்ன இருக்கு? இப்போ என்ன லாஜிக் இடிக்குதுன்னு உங்களுக்கு கேட்கிறேன். ஜனநாயக வெளியில வந்தா எங்களுக்கு அதுதான் பொங்கல் எங்க தொண்டர்களே சொல்றான். அது வந்து நம்ம கொண்டாட்டம் தான் சார். அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு ரசிகர்கள். ஆமா, அதே மாதிரி தமிழர் விழாவை ஏங்க தமிழர்களுக்கான நான் ஒரு விஷயம் சொல்றேன். தமிழர்களுக்கான தலைவன் தலைநகருக்கு போயிருக்கிறாரு. அப்ப தமிழர்கள் கொண்டாடத்தானே செய்வாங்க. அதை கொண்டாடக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா? நான் கொண்டாடக்கூடாது. அப்புறம் கொண்டாடும் முறை அப்படின்னு அது கொண்டாடும் முறை எங்க வேணாலும் கொண்டாடுவாங்க. தலைவனை பார்த்துட்டா கொண்டாடுவான். பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? அப்ப பார்க்க கூடாது இல்ல. அது எங்க இடம் பொருள் என்ன சிபிஐ அலுவலகத்துக்குள்ள அவங்களுக்கு தொந்தரவு பண்ணி விழா நடத்தினாங்க. அவங்க தொண்டர்கள் போயிருக்காங்களே, அங்கேயும் போயிட்டு எங்க தலைவரை நாங்க பார்க்க வந்து. ஆமா, பார்க்கணும் துடிப்பான்னா. என்னைக்கே அத்தி பூத்தார் போல என் தலைவன் டெல்லிக்கு போறாரு. அப்ப பார்க்கத்தான் செய்வாங்க. ஓடி வந்து உற்சாக மிகுதியில காணதா பாக்குறதுக்கு துடிப்பாங்க. இதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க கடமை. அந்த கடமையை முதல்ல செய்யுங்க. எங்க தொண்டர்களை நீங்க கட்டுப்படுத்தாதீங்க. புரியுதுங்களா? தொண்டர்களுக்கு இல்ல அது நாங்க வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க எங்களுக்கு வழிகாட்டலாம் வேண்டாம். அழகா வழி நடத்துறான். புரியுதுங்களா? உங்க வழிகாட்டெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்க தொண்டர்கள் எப்படி பக்குவம் இறங்குடான்னு சொன்னதே நாங்க காண்ட விஷயம் உருவாக்கி வச்சிருக்கோம் தமிழ்நாட்டுல. சிபிஐ விசாரணை இப்ப போயிருக்கு. அடுத்த கட்டமா தவிக தலைவர் விஜய் அவர்கள் என்ன மாதிரி பிரச்சாரம், ஏதாவது பொதுக்கூட்டம் அதெல்லாம் நடத்த ஏற்பாடு எங்க கட்சி முடிவெடுக்கும். வந்த உடனே எங்க தலைவர் தை பிறந்தால் வழி பிறக்கும். இன்னும் பறக்கல. இன்னும் ஒரு 3 நாள் இருக்கு, பொறுத்துருங்க. பிரம்மாண்டமா தமிழ்நாடு அதிர காத்திருக்கிறது. எதிரிகள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தேட வேண்டிய சூழல் இருக்கும். இதற்கிடையில பாத்தீங்கன்னா இந்த சைடு சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்க. இங்க அதிமுக எடப்பாடி அவர்கள் பாத்தீங்கன்னா புதிய கட்சி வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்டு கொடுத்திருக்காரு. யாரை எதிர்பார்க்கலாம் நம்ம அதுல? ஒருவேளை யாராவது புது கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவரை கேட்பாருன்னு நினைக்கிறேன். தாவேகா வாய்ப்பே இல்லை. நாங்க தான் கதை உடைச்சிட்டோமே. அப்புறம் என்ன தாவேக்கா? ஆனா பாஜக தொடர்ந்து வந்து தாவேக்காவை தன் பக்கம் இழுக்கக்கூடிய வேலைகள் தானே பார்த்துட்டு வராங்க. என்ன பாக்குறாங்க? நாங்க தான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம். கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன கூப்பாடு அவங்களுக்கு? நாங்க தான் ஒதுக்கிட்டோம்ல. அப்புறம் என்ன நீங்க எங்களை அழைக்கிறீங்க? நீங்க யாரு முதல்ல தமிழ்நாட்டுல? எங்க தலைவன் பின்னாடி நீங்க வரணும். நாங்க தான் அனுமதிக்கணும். நாங்க அனுமதிக்க மாட்டோம் உங்களை. முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன எங்களை அழைக்கிறது? நீங்க யாரு முதல்ல? ஏன்னா நாங்க என்ன சின்ன கட்சின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆளுகிற கட்சியை அவதாரம் எடுத்திருக்கிற கட்சி மாபெரும் சக்தி இயக்கமாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் அறிவி நிற்குது. நீங்க போய் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க கூப்பிட்டு நாங்க போகணும், கூட்டணிக்கெல்லாம் நாங்க போகணும்னு நினைக்கிறீங்களா? எங்களோட கூட்டணிக்கு வரதுன்னா சொல்லுங்க. அதிமுகவை கூட்டணிக்கு வந்தா ஏத்துப்பீங்களா? அதையும் பரிசீலனை பண்ணுவோம். ரொம்ப ஆழ்ந்துதான் பரிசீலனை. ஏன்னா ஏற்கனவே கொள்ளையடித்த கும்பல்களை நாங்கள் உள்ள சேர்ப்பதில்லை. புரியுதுங்களா? அதையும் நாங்கள் அதிமுகல இருந்து வந்தவர்களை தானே சார் பாதி பேர் நீங்க கட்சியில போய் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்களா? இல்ல செங்கோட்டையன் அவர்கள் நீங்க அவர் கொள்ளையடிச்சாரா? இல்ல கொள்ளையடிச்சாரா? தான சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன்? அவர் கொள்ளையடிச்சு வந்தாரா? கொள்ளையடிச்சல. நீங்க அந்த கும்பல்ல இருந்து தானே இவரும் வந்திருக்காரு. ஆமாங்க. நீங்க ஒரு செய்தி அதிமுகல கொள்ளையடிச்சவன்லாம் அனுபவம் வாய்ந்தவனா இருப்பான்ல, அவன் பூரா இப்ப திமுகல கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். அதை பத்தி பேசுங்க. ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க? கொள்ளையடிச்சவங்க பூரா கட்சியை விட்டு விலகி, கட்சியை விட்டு தூக்கி வீசி, எம்ஜிஆர் வீசி இருக்கிறாரு, புரட்சி தலைவியும் வீசி இருக்காங்க. எல்லாரும் போய் திமுக ஐக்கியமா எங்க அமைச்சர்களா இருக்காங்க. அவங்கள கேளுங்க இந்த கேள்வியா. செங்கோட்டையனர் வந்து திமுகவுக்கு போகலையே. அவர் மானம் உள்ளவர், ரோஷம் உள்ளவர். எந்த இயக்கம், என் தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் யாரை எதிர்த்து இயக்கம் கொண்டாரோ அவன் பின்னால் நான் நிற்பேன்னு சொல்லி 50 ஆண்டு அந்த கட்சிக்காக உழைச்சிட்டு வந்திருக்கிறார். சும்மா இல்ல. புரியுதுங்களா? இப்பவும் அவரு தன்னுடைய சட்டப்பையில ஜெயலலிதா படம் வைத்திருக்கிறாருன்னு சொன்னா தன் தாயை மறந்துவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார். ஏன்னா ஊட்டி வளர்த்த தாய் அப்படிங்கிறது அவரே சொல்லுவார். என்னை வளர்த்தார்கள், என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் வந்து விஜய் படம் வச்சுக்கலாம், அது எனக்கான தலைவன். புரியுதுங்களா? இப்ப எடப்பாடி வந்து நான் சொல்ற விஜய் படத்தை வச்சிருப்பாரா? இதுதான் நாங்க எங்க கட்சி தலைவர் அதை அனுமதிச்சுட்டு என்ன என் படம் வைக்காம நீங்க ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிறீங்க? ஆமா ஆமா. எங்க நீங்க பன்முக தலைவர். எங்க தலைவர் தெரியுமில்ல, உங்க மாதிரி சுயநலவாதி இல்லை எங்க தலைவர். எங்க தலைவர் உங்க தலைவரே வந்து எம்ஜிஆர் அவர்களை மாதிரி தான் வரிசையில நானும் வருவேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து எம்ஜிஆர் அவர்கள், அதாவது அந்த கட்சி தலைவர்களை வந்து இவரும் வந்து முன்னுதாரணமா எடுத்துக்கிறாரு. அப்ப ஏங்க அவர்கள் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார்கள். அவர்களுடைய கனவு பெருசு. அவர்களுடைய வாழ்வியல் முறையே வேற. ஏழைகளுக்காக வாழ்ந்த தலைவன் எம்ஜிஆர். அவரை பின்பற்றுவதில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இல்ல அவரை பின்பற்ற கருணாநிதியை நாங்க பின்பற்றலையே, எம்ஜிஆரை தான் பின்பற்றுகிறோம்.
அந்த கட்சியிலும் இருந்தே பெரியார் அவர்களை வந்து நீங்க வந்து கொள்கை தலைவரா வச்சு பின்பற்றிட்டு தானே வரீங்க. இந்த பெரியார் வந்து திமுக காரர் இல்லை, அவர் திராவிடர் கழகம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. திமுக வந்து குத்தகைக்கு எடுத்து குதர்க்கம் செய்கிறது. பெரியாரை வந்து இன்னைக்கும் இழிவுபடுத்துகிற பேர் இயக்கமா திமுக தான் திகழ்ந்தே ஒழிய அதை தத்தெடுத்திருக்கிறோம் நாங்கள் தமிழக வெற்றி கழகம். எங்கள் பெரியாரை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். பெரியாருடைய போதனைகளை கொள்கைகளை நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். அந்த கொள்கைகளின் அடிப்படையில் கட்சி நடத்துகிறோம். அவரை வீதிக்கு வீதி கொண்டு போய் சேர்க்க முயற்சிக்கிறோம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? உண்மையான திராவிட இயக்கமாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கு. தாவைக்கா அதாவது கரூர் சம்பவத்துக்கு முன் கரூர் சம்பவத்துக்கு பின் எப்படி இருக்கு சார்? கரூர் சம்பவத்துக்கு முன்னு வந்து மக்கள் எழுச்சி இருந்தது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு இப்ப மக்களின் புரட்சி வெடித்திருக்கிறது. வேற என்ன கேட்குறீங்க? இல்ல கேட்கல சார், அந்த வித்தியாசம்ன்றது இருக்கும்ல. அதான் வித்தியாசம். முதல்ல எழுச்சி, இப்ப புரட்சி. முன்னால எழுச்சி, இப்ப புரட்சி. தேர்தலில் என்ன மாதிரி எதிரொலிக்கும்? அது புரட்சியை எதிர்கொள்ள போறோம். மாபெரும் ஒரு 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 உக்கிர போர் தொடங்க இருக்கிறது. கொள்கைவாதியான தமிழக வெற்றி கழகத்திற்கும் கொள்ளை கும்பல்களுக்கும் இடையே நடைபெறுகிற ஒரு மாபெரும் யுத்தம். யுத்தத்தில் அவன் தோட்டாக்களை எங்கள் மீது பாய்ச்சினாலும் மடியில் மஞ்சளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். குண்டு தொலைச்ச இடத்துல மஞ்சளை தடவிக்கிட்டாவது மறு அவதாரம் பெற்று அழிக்காம நாங்கள் ஓய மாட்டோம். இந்த கொள்ளை கும்பலை ஒழித்தாக வேண்டும் என்கிற கட்டாயத்தவை தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் கொள்ளை தலைவர்களுக்கும் கொள்கை தலைவர்களுக்கும் இடையே நடக்கிற மாபெரும் யுத்தம். அந்த யுத்தத்தில் நானும் களமாடுவதற்கு ஒரு போர் வீரனாக நின்று கொண்டிருக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். என்ன டைப் இருக்கு தேர்தல்? நன்றி.